வணக்கங்க. இந்த டாப்பிக்க பத்தி நான் ரொம்ப நாள் பேசணும்னு நெனச்சேன். பட் என்ன ஆச்சுன்னா, நான் கன்டினியூஸா ட்ராவல் பண்ணிட்டுருந்தேன். இந்த ஹிண்டன்பர்க் இது மாரிலாம் வந்துட்டே இருந்ததுனால, அங்கங்க வந்து நான் குடுத்த பேட்டி அதில போட்டுட்டே இருந்ததுனால இந்த சேனல்ல, இந்த வீடியோ வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பல பேர் இந்த டாப்பிக்க பத்தி நான் பேசணும் அப்படின்னு நீங்க கேட்டதாக சொல்றாங்க. என் டீம் சொல்லினாங்க. இந்த டாப்பிக்க பத்தி நான் டெஃபினட்டா பேசணும். இந்த டாபிக்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நாட்டுக்கு இது ரொம்ப தேவை. இந்த மாதிரி டாபிக்க நம்ம ஓப்பனா டிஸ்கஸ் பண்றது, இத கிரிட்டிசைஸ் பண்றது, இத கண்டெம் பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அரசியலுக்கு மேல்பட்டது. யார் தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு தான். நான் பேச போகிறது இந்த கல்கட்டா டாக்டரோட பாலியல் துன்புறுத்தல் அண்ட் கொலை. இன்னும் பெட்டர் அசிங்கமாக சொல்ல வேண்டாங்கிறதுனால இது ரொம்ப சாஃப்டாக எப்படி சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். பாலியல் துன்புறுத்தல்னு இது வந்து இந்த லேடி வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர், பல்மனாலஜி செஸ்ட் மெடிசன் படிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து வந்தவங்க. 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. கார் காலேஜ், ஆர்பி கார் காலேஜுங்கிறது ரொம்ப ஃபேமஸான கல்கட்டாவில் காலேஜ். இந்த காலேஜில் இவங்க கார்மெண்ட் டாக்டராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு வருஷம் இருந்தால் கோர்ஸ் முடிஞ்சிருக்கும். அவங்க ஒரு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபேமஸ் டாக்டராக இருப்பாங்க. நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செமினார் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. அந்த செமினார் ரூமில் சஞ்சய் ராய்ங்கிற ஒருத்தர் பின்னாடியே உள்ளே போய் அவங்கள வயலண்ட்டாக தாக்குதல் பண்ணி அவங்கள ரேப் பண்ணி கொன்னிருக்காரு. ரொம்ப வயலண்ட். என்னால் ஃபோட்டோலாம் வந்திருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் அதை வெளியிடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பற்றிலாம் நம்ம பேசவே வேண்டாம், ரொம்ப தப்பு. எவ்வளோ கொடூரங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப தவறு. அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. அடுத்தது அவங்க பேரை ரெஃபர் பண்ணுறதும் தப்பு. சட்டம் பல இடத்துல சொல்லியிருக்கு அவங்க பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடாதுன்னு. அவங்களோட பாடியை டிஸ்கிரைப் பண்ணுறது இதெல்லாம் சீப் பாலிட்டிக்ஸ். இதெல்லாம் பண்ணவே கூடாது. சஞ்சய் ராய் ரூம்குள்ளே போகிறதாக ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அவங்கள பிடிச்சிருக்கணும். மக்கள் ஏன் இவ்வளோ தூரம் கொந்தளிச்சிருக்கிறாங்கன்னா, சிம்பிள் மேட்டர் என்னன்னா, இது வந்து இவர் ஒரு போலீஸ்காரர். டைரக்டாக போலீஸ் எம்ப்ளாயி இல்லாட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி போலீஸோட ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷனில் இன்வால்வ்டு. இவருக்கு கல்கட்டா போலீஸ்லேருந்து நிறைய பணம் போயிருக்கு. பெட்ரோல், பைக் அலவன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இவர் மேலே ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. இவர் 4 வாட்டி கல்யாணம் பண்ணதாக பேசுகிறாங்க. எல்லா வாட்டியும் லேடிஸை ஏமாற்றி இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு கேள்வி, இது மாதிரி ஆள் ஏன் போலீஸில் இருந்தாருங்கிறது நியாயமான கேள்வி. அதை கண்டனம் செய்யணும். போலீஸ்காரங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். 2வது, அவ்வளோ கொடூரமான கொலையை ஒரு ஆளால் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த பொண்ணு பயங்கரமாக சண்டை போட்டிருக்கு. அந்த சண்டையில் அவங்க கண்ணாடியெல்லாம் க்ரஷ் ஆகி கண்ணுக்குள்ளே க்ரஷ் ஆகி பிளைண்ட் ஆகிருக்கு. இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் 2-3 பேர் இருக்காங்களான்னு இப்போ சிபிஐட்ட கேஸ் போயிடுச்சு. ஏன்னா இதை ஃபஸ்ட்டு டேயே மம்தா பானர்ஜி சிபிஐட்டே கொடுத்துருக்கணும். ஏன்னா போலீஸ்காரன் இன்வால்வ்டுன்னா போலீஸ் டெஃபினட்டாக சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணாது. நான் ஹிண்டன்பர்கில் சொன்னதே தான். சீசர்ஸ் ஒய்ஃப் ஹேஸ் டு பி அபவ் சஸ்பீஷன். ஒரு ராஜாவோட ஒய்ஃப் பட்டத்தரசி வந்து சஸ்பீஷனுக்கு மேலே இருக்கணும். போலீஸ்காரனே இன்வால்வ்டு, போலீஸில் ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷனில் இன்வால்வ்டுன்னா போலீஸ் அதை சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. அப்படியே போலீஸ் சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தா கூட அவங்கள வந்து உடனே அதை மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால சிபிஐயை நீங்கள் முதல் நாளே கூப்பிட்ருக்கணும். நல்ல காலம் வந்து சுப்ரீம் கோர்ட் சுவோமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்து அவன் இந்த கேஸ் மேலே போட்டிருக்கு. இந்த சந்தீப் கோஷ்னு பழைய பிரின்சிபல் உடனே ரிசைன் பண்ணிட்டாரு. தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டார். வார்த்தையை விட்டுறக்கூடாது. அவர் வந்து இங்கே போயிருக்கக்கூடாது, அங்கே போயிருக்கக்கூடாது. அதாவது அந்த பொண்ணு அந்த செமினார் ரூம்குள்ளே போனதுனால தான் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுன்னு அவர் சொன்னது முற்றிலும் தவறு. அதனால் இது வந்து அவருக்கு ஏதாவது இதில் லிங்க் இருக்குமாங்கிற சந்தேகம் அதனால் வந்துருச்சு. அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. சிபிஐ அவரை கேள்வி கேட்டுட்டு இருக்கு. ஸோ இது வந்து அவர் போலீஸ் அவுட் போஸ்ட்டில் தான் சஞ்சய் ராய் இருந்தார். சஞ்சய் ராய் போலீஸ் அவுட் போஸ்ட்டில் இருக்கிறவர் எப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தார், எப்படி செமினாருக்குள்ளே ரூம்குள்ளே போனாருன்னு ஒரு கேள்வியில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து 2022 ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒய்ஃபை அசால்ட் பண்ணியிருக்காங்கன்னு வந்திருக்கு. ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் அவர் மேலே வந்திருக்கு. இவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் இருந்த வாழை நீங்கள் எப்படி போலீஸில் வச்சுருக்கீங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஸோ இது வந்து
வெறும் கல்கட்டாவில் மட்டும் நடக்கலை. ஆனால் போலீஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. டிஜிபியை நீங்கள் போட்டு ஏறி மிதின்னு மிதிச்சிருக்கலாம். நீங்கள் டிஜிபியை மிதிக்காமல் நீங்கள் ஏன் பதயாத்திராவில் போகிறீங்க? பதயாத்திராவில் யார் போகணுன்னா அப்போசிஷனில் இருக்கிறவன் பதயாத்திராவில் போவான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு, மக்களுக்கு எடுத்து சொல்ல. நீங்கள் தான் கவர்மெண்ட்டுமா. கம்யூனிஸ்ட் பார்ட்டி 15 வருஷமாக பவரில் இல்லை. நீ தான் பவரில் உட்காந்துன்னு இருக்கிற. நீ தான் ஆக்ஷன் எடுக்கணும். டிஜிபியை நீ கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு நான் பதயாத்திரா போகிறேன்னா எந்த ஒரு நியாயம் இது? இதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க. இது கம்யூனிஸ்ட் வெஸ்ட் பெங்காலில் நந்திகிராமில் நடந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டாக மாறிச்சுன்னா உங்கள் அரசியல் வாழ்க்கை, உங்கள் கட்சியிலே தோக்கத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ தூரம் கோபம் இருக்குது. அண்ட் நீங்கள் முதல் நாளே அந்த விக்டிமோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசி அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு இருக்கணும். இது எல்லா ஆங்கிள்லேயும் மம்தா பானர்ஜியோட கவர்மெண்ட்டோட ஃபீலிங். அதை நம்ம கண்டனம் படுத்தணும். ஆனால் தமிழ்நாட்டை விட்டுருங்க, இங்கெல்லாம் நம்ம ஊரில் இவ்வளோ மோசமாக நடக்காது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பட் நார்த் இந்தியாலையும் வெஸ்ட் இந்தியாலையும் இது ரெகுலர் ஃபீச்சராக இருக்குது. காஷ்மீரில் கட்டாவு, உத்தராகண்டில் ஒரு பொண்ணு, ஹாத்ராஸில் ஒரு தலித் பொண்ணு, முந்தா நேற்று பதலாப்பூர் அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு 3 வயசு சிறுவிங்களை ரேப் பண்ணது, கோயம்புத்தூரில் கொஞ்சம் நாளைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைங்கள ஒரு வேன் டிரைவர் பண்ணது. இது எல்லாமே ஒரு பேட்டர்ன். நம்ம ஊரில் லேடீஸை அடிக்கிறது உதைக்கிறது ரைட்டுன்னு நம்ம நம்புகிறோம். தவறு. நீங்கள் ஹஸ்பண்டாக இருந்தால் கூட லேடியோட பர்மிஷன் இல்லாமல் ஒரு லேடியை தொடுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. நான் பெரிய ஆண்மை, நான் கை வைப்பேன்னு நினைக்கிறது தப்பு. தெலுங்கானாவில் மக்கள் கோபத்தில் இதே மாதிரி ஒரு சைக்கிள் பஞ்சர் மாற்றிட்டு இருந்த ஒரு ஸ்கூட்டரில் போன லேடியை இது மாதிரி பண்ணதுனால மக்கள் ப்ரெஷரில் போலீஸ் அவங்கள சுட்டே கொண்டுடுச்சு. அதுவும் தப்பு. ஒரு போலீஸு கோர்ட்டில் கேஸு நடத்தி ஜெயிக்கணுமே தவிர போலீஸ் யாருக்கு அக்யூஸ் பண்ணாலும் துப்பாக்கியால் சுட முடியாது. கோயம்புத்தூர்லேயும் தெலுங்கானாலையும் அது நடந்தது. ரெண்டுமே தப்பு. இப்போது டெல்லியில் ஷீலா தீக்ஷித் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நிர்பயான்னு ஒரு கேஸ் நடந்தது. அன்றைக்கி இருக்கிற ஆப்போசிட் கட்சியெல்லாம் மீடியாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இது காங்கிரஸ் கவர்மெண்ட்டை தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய தகராறு பண்ணி கலாட்டா பண்ணி இந்த அம்மா இறந்துட்டாங்க. இப்போ ஷீலா தீக்ஷித் 15 வருஷம் ஆட்சியை கவுத்தாங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்த மன்மோகன் சிங் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உயிர் இருந்ததுனால சிங்கப்பூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க பார்த்து அந்த பொண்ணை காப்பாற்ற பார்த்தாங்க. காப்பாற்ற முடியல. 5 பேருக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் நடத்தி கோர்ட்டு கேஸில் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து அவங்கள தூக்கு தண்டனை வரைக்கும் போயிடுச்சு. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அவன் ஜுவனைல் சொல்லி அவனை வெளில விட்டாங்க பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஆனால் அதுக்கப்புறம் சட்டத்தையே மாற்றி அமைச்சது. இப்படி தான் நடத்தணும். ஆனால் இன்றைக்கி சுதந்திர தினம் போகிற இதில் இப்போ பாஷனில் கொடுக்கறத உங்களை மாதிரி ஆளே கிடையாது, சூப்பர்னு உங்களை பற்றி லேடிஸ்க்கு இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு பேசிட்டு பாபா ரஹீம் சிங்னு ஒருத்தனை ஹரியானாவில் இருக்கிறவனை ஒரு ரேப்பிஸ்ட்டு ஒரு ஆள், அவனுக்கு 10 லட்சம் பேர் ஃபாலோயிங் இருக்குதுன்னு சொல்லி அவனை டபுள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ரேப்புக்காக. அவரை டேரா சச்சா சௌதான்னு அவரோட குரூப்பு அவனை 2 மாதத்துக்கு 10 நாள் 2 மாதம் ஜெயிலில் இருந்தானா 10 நாள் பெயிலில் விடுறது, வெள்ளை பரோலில். ஹரியானாவில் எப்போல்லாம் எலெக்ஷனோ இந்த டேரா சச்சா சௌதா சீஃபை பரோலில் வெள்ளை விடுறது. அதுக்கப்புறம் இன்னொரு பாபா ஒருத்தர், அந்த பாபாவும் ரேப்பில் கன்விக்டடு, அவருக்கும் பரோலு. அதுக்கப்புறமா குஜராத்தில் பில்கிஸ் பானு கேஸில் ஒரு பெரிய ரேப் இன்சிடென்ட் நடக்குது. அப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சியோட எம்எல்ஏலாம் பிராமணன்லாம் ரொம்ப நல்லவன், ரேப்பெல்லாம் பண்ணால் தெரியாமல் பண்ணிட்டான், அதனால் அவனை வெள்ளை விடணும்னு மாலையை போட்டு வெள்ளை கொண்டு விட்டாங்க. இது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இது மாதிரி ஆட்களை இது மாதிரி நீங்கள் நடத்தி போலீஸ்க்கு கோர்ட்டு கன்விக்ட் பண்ண அப்புறம் கூட இது மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இல்லை நீங்கள் தப்பி உன்னை திரும்பி ஜெயிலில் கொண்டு போய் விடுன்னா அரசியல் ஆதாயத்துக்காக எலெக்ஷன் வரப்போகுது தேரா சச்சாலன்னு சொல்லி அந்த ஓட்டுக்காக அந்த பாபா ரஹீம் சிங்கை வெளில விடுறது, இன்னொரு சாமியார் 75 வயசு சாமியார் ஒருத்தன் வெள்ளை சுற்றி நிற்கிறோன்னு உள்ளே விடுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி நியாயம் கிடைக்கும்? அதனால கோச்சிட்டு கத்துனால மட்டும் நியாயம் கிடைக்காது. சொசைட்டி இது மாதிரி அரசியலை ரிஜெக்ட் பண்ணணும். ஹத்ராஸில் இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் கிராம பொண்ணுன்னா நாங்கள் பேச மாட்டோம், மீடியா பேசாது, சிட்டினா பேசுவோம் அப்படிங்கிறது
தவறு. சரி, இப்போ இந்த கேஸில் டாக்டர்ஸ்லாம் ஏன் ரொம்ப கோவம் வருதுன்னு நான் ஒரு டாக்டரை கேட்டேன். ஏன் டாக்டர்ஸ் இதை இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. ஒன்று, இது ஹீனியஸ் கிரைம் அகேன்ஸ்ட் உமன், டெஃபினட்டாக அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது என்னென்னா, 10-20 வருஷமாகவே எல்லா டாக்டருக்கும் ஒரு கோவம் நார்த் இந்தியாவில், எஸ்பெஷலி நார்த் இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னா, எமர்ஜென்சியில் ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து உள்ளே சேர்க்கறது. நீங்கள் லேட்டாக பறப்பு இழப்புங்கிறது நம்ம கையில் கிடையாது. பறந்தவெல்லாம் ஒரு நாளைக்கு இழந்து தான் போகணும். எமர்ஜென்சியில் நீங்கள் ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா டாக்டர் கடவுள் கிடையாது. டாக்டர் முடிஞ்சதான் செய்ய முடியும். அந்த பேஷண்ட்டோட விதி முடிஞ்சிருச்சுன்னா அவன் காலம் முடிஞ்சிருச்சு. அதை விட்டு அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் கோச்சிட்டு டாக்டரை அடிக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறது, இது மாதிரி ரெகுலராக நடக்கிறது. தமிழ்நாட்டிலேயே சில இடத்துல நடக்கிறது. நம்மளோட நியர் அண்ட் டியர் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் மோஸ்டாலாம் ஆழலாம் கத்தலாம், என்ன பண்ணாலும் செத்தவன் திரும்பி வர போகிறது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். டாக்டர் அவன் பெஸ்ட்டை பண்ணிட்டான். உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பிடிக்கலன்னா வேறு ஹாஸ்பிட்டல் பிடிங்க. நெக்லிஜென்ஸ் இருந்தால் கோர்ட்டு கேஸுன்னு போங்க, போலீஸுக்கு போங்க. ஒரு டாக்டரை அடித்து உதைக்கிறதுக்கு அநியாயம். நீங்கள் 2 கோவத்தில் டாக்டரை 2 அடி அடிச்சிங்கன்னா அடுத்த வாட்டி டாக்டர் பேஷண்ட்டே பார்க்க மாட்டான், உயிர் பயந்துக்கு. இதனால தான் இவ்வளோ தூரம் டாக்டர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாக்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கமிட்டியை போடணும்னு சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ இதில் 2 ப்ராப்ளம். நம்ம ஆஸ் அ சொசைட்டி லேடிஸை மதிக்கிறது இல்லை. நம்ம வெக்கப்படணும், அவமானப்படுத்தணும். என் தலையை நானே குனிஞ்சு பார்க்குறேன். ஒரு லேடியை செக்ஸ் ஆப்ஜெக்டாக பார்க்குறது ரொம்ப தவறு. ஆனால் நம்ம சினிமாலேயும் அப்படி தான் காட்டுறோம். ஒரு ஹீரோ லேடியை துரத்திட்டே இருப்பான், அந்த லேடி வானாம்போ அவளை கிண்டல் பண்ணுறதான் க்ளோரிஃபை பண்ணி ஹீரோயிசம் மாதிரி வளர்க்குறது. இது தமிழ் சினிமாவில் நிறைய உண்டு. ரெண்டாவது, அவங்களுக்கு வேணுங்கிற மரியாதையும் மதிப்பும் கொடுக்கறதில்ல. கல்யாணம் பண்ணிட்டா அவன் அடிமைன்னு நினைக்கிறது. சில பீப்புள் போலீஸ் சரியான ஆளை ரெக்ரூட் பண்ணாதது, அரசியல் பண்ணுறது, கவர்மெண்ட்டு இன் டைம் ஆக்ஷன் எடுக்காதது, இது எல்லாமே தவறு. அதனால டெஃபினட்டாக மம்தா பண்ணது தப்பு. ஆனால் மம்தா மட்டும் தப்பு பண்ணலை, எல்லா ஊர்லேயும் நடக்குது. அதனால இதை நம்ம எல்லாரும் கண்டனம் பண்ணணும். ஒத்தத்தனும் வெக்கப்படணும். தலையை குனிஞ்சு காலை கூட பார்க்குற அளவில் குனியணும். அவ்வளோ அசிங்கம் இது. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @anandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.